ஸ்ரீ மாத்ரே நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்வினையால், பில்லி சூனியத்தால் அல்லது மனநல பிரச்சனை இருக்குது, பேய் பிசா சாலைகளுக்கு தொந்தரவு இருக்குது, அடிக்கடிக்கு மாந்திரிக பிரச்சனை எங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு புரியல, என்ன வழிபாடு பண்ணால் எங்களால் மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அவங்களுக்காக இன்றைய பதிவு. இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வாங்க பண்ணிக்கோங்க. பதிவுக்குள்ளே போகலாம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பலவிதமான மாந்திரிக பதிவுகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் செய்வினையில் இருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கான ஒரு அற்புத தாந்திரிக வழிபாடு, சரிங்களா? இது பரிகாரம் கிடையாது, வழிபாட்டு முறை. ராவு காலத்தில், ஞாயிற்றுக்கிழமையில ராவு காலத்தில் துர்கைக்கு எலுமிச்சம்பழ அபிஷேகம், கண்டிப்பாக எலுமிச்சம்பழ அபிஷேகமும் குங்கும அபிஷேகமும் செய்து 21 எலுமிச்சங்கனிகளை மாலையாக்கி போட்டு எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றி சிகப்பு அரளி மலர் சாற்றி அல்லது சிகப்பு செம்பருத்தி மலர் சாற்றி மாதுளம்பழம் நிவேத்தியம் பண்ணுறீங்க, செவ்வாழைப்பழம் நிவேத்தியம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எப்பேற்பட்ட செய்வினையிலிருந்தும் நம்ம மீண்டு வருவதற்கு உண்டான அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரத்த சோகம் இருக்குது, மன சோர்வு இருக்குது, இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகிவிடும். அதுவும் மட்டும் இல்லாமல் செவ்வாழைப்பழ பஞ்சாமிரதம் ரொம்ப விசேஷம், பேயம்பழம் பஞ்சாமிரதம் ரொம்ப விசேஷம். இது ரெண்டும் கிடைக்கிறது ரேர். அதாவது செவ்வாழை கூட கிடைச்சிரும், பேயம்பழம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பேயம்பழம், பேரிச்சம்பழம், கல்கண்டு, நாட்டு சர்க்கரை, முந்திரி, திராட்சை, கொய்யா, ஆப்பிள், இந்த மாதிரி ஒரு 5 கனி வகைகளை சேர்த்து, மாதுளை, திராட்சை இதெல்லாம் சேர்த்து நீங்கள் பஞ்சாமிரதம் பண்ணி அதே துர்கைக்கு ராவு காலத்தில் அபிஷேகம் பண்ணும்போதும் கண்டிப்பாக உங்களுடைய செய்வின பிரச்சனை முறியடிக்கப்படும். இது ரொம்ப பேருக்கு நான் சொல்லி நடைபெற்று அவங்க இன்னைக்கு வாழ்க்கையில் நல்லா இருக்கிறாங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்காக நான் கொடுத்துருக்கிறேன். அவங்களுக்கு நடந்து என்னுடைய வாழ்க்கையில் இது அனுபவமாக எனக்கும் நடந்து அதன் பிறகு உங்களுக்கு இந்த பரிகாரத்தை நான் சொல்கிறேன். முயற்சி பண்ணி பாருங்கள், நல்ல பலன் தரக்கூடிய ஒரு பதிவு. நன்றி. சிவாய நமः.